இப்போ நம்ம வந்து கோதுமை ரவை உப்புமா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் பொரிஞ்சக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதை சேர்த்து வதக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்கினக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளைப்பூடும் ஒரு பச்சை மிளகாயை சிறுசாக பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கினக்கப்புறம் 1 கப் ரவை உப்புமாவுக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் நம்ம வந்து ரவையை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ரவை வந்து கட்டியாகாத மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போனா தான் கட்டி தட்டாது, இல்லைன்னா கை விட்டுட்டோம்னா கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ ரவை வந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். கடைசியில் தண்ணி எல்லாம் ஃபுல்லாக இழுத்தக்கப்புறம் நம்ம வந்து கடைசியாக கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு அதை நல்லா கிளறிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கோதுமை ரவை உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.